ஏன்னா, இப்ப நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அந்த ஆ போலீஸ் கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ம். "சார் நான் போய் பேசுறேன் சார். எனக்கு தெரிஞ்ச பையன் தாங்கிறத தாண்டி, அவன் ரொம்ப நல்ல பையன் தான்." அப்படிங்கிற விதம் தான் அங்க போய் நிக்குது. ஏன்னா, அவன் ஸ்போர்ட்ஸ்மேன். அவனுடைய கேம் வந்து அவர் பார்த்திருப்பாரு. அத 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 வந்து பெருசா எங்கேயுமே காட்சிப்படுத்தல. ஸ்பூன் ஃபீட் பண்ணவே இல்ல. பட் ஆனா அண்டர்ஸ்டாண்ட் ஆனுச்சு. இப்ப நீங்க சொன்ன நான் ஏன் இந்த கேள்விகள் எல்லாமே முன்னெடுத்து வைக்கிறேன்னா, தொடர்ச்சியா லிங்கம் நீங்க மேபி ஒரே ஒரு சைட ஒண்டி சொல்லி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஃபிக்ஷனா மாறி இருந்திருக்கும். ம். ஓகே இவ்வளோதான் அப்படின்னு போயிருந்திருக்கும். 2 2 சைடுமே சொல்லும்போது, அப்ப இது ஏன் ஒரு குளோரிஃபை அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறைய எழும்புனனால தான் இத்தனை கேள்விகள் நான் இல்ல முன்னெடுத்து அதான் வச்சேன். உங்களுக்கு வந்து இந்த வயலன்ஸ குளோரிஃபை பண்றது தான் பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஆ, ஆக்சுவலா இப்ப நான் காட்டியிருக்க வயலன்ஸ் வந்து நிஜமாவே நடந்ததுல ஒரு 10% தான். அப்பா! அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா? 87, 88ல ஆரம்பிச்சு 96 லிங்கம் டெத் வரைக்கும், அ கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்த வயலன்ஸ் அப்படின்றது, நீங்க பழைய செய்திகள எடுத்து பாருங்க. பழைய ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய போலீஸ் ஆஃபீசர்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். சில செய்திகள்லாம் நீங்க சொல்ல முடியாது. ம். இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஓ! எனக்கு இந்த இ 2, 3 நாள்ல நெறைய போலீஸ் ஆஃபீசர்ஸ் நெறைய பேர் வந்து பேசுறாங்க. ஓகே. பழைய விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன நடந்துட்டுன்னு என்ட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இல்ல ரிலீஸ்க்கு அப்புறமும் அங்க அந்த டாக்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கா திருப்பி? ஆமாங்க. அது எப்பயுமே இருக்குங்க. 2வது இந்த மாரி ஒரு சீரிஸ் வரும்போது, ரியல் லைஃப் கேங்ஸ்டரோட கதைய சொல்ற சீரிஸ் வரும்போது, அத எல்லாருமே பார்ப்பாங்க. அதுல வந்து ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? இல்ல யாரையாவது ட்ரிகர் பண்ற மாரி இருக்கா? அப்படின்னு. ம். நம்ம இந்த சீரிஸ் பார்க்குறது மட்டும் இல்ல. சம்மந்தப்பட்ட ஆட்களோட ஆக்டிவிட்டீஸையும் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம நெனைக்கிற மாரி கிடையாது. சிஸ்டம்ன்றது நமக்கு தெரியாம ரொம்ப ஷார்ப்பா இயங்கிட்டே இருக்கும். ஓகே. ஆ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பத்தி வெளியில வந்து நம்ம பேசிக்கிறது, கிண்டல் பண்ணிக்கிறதெல்லாம் வேற. ஆனா, அவங்க அவ்ளோ அலர்ட்டா இருப்பாங்க. ஒரு விஷயம் நடந்துறக்கூடாது அப்படின்னு. எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்றதுக்கும், ஒரு பிரச்சனை வராம வந்து அட்வான்ஸ்டா இவங்க வந்து மூவ் ஆறதுக்கும் அவ்ளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அத பத்திலாம் எனக்கு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப. இப்ப ஓகே, நடந்துட்டு இருக்குன்னா, இஃப் இன் கேஸ் எதுவும் நடந்துறக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டிக்காக. ஓகே. அப்படி நடக்க போறதில்ல. ஏன்னா நம்ம புரியுது. அதனால ரொம்ப கான்ஷியஸா பண்ணது. பட் ஒரு பயம் இருக்குல்ல. பழைய இதோட இது இல்ல இருக்கு இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா, இப்ப நீங்க கண்டிப்பா. சொல்ற வயலன்ஸ் எல்லாமே, நான் காட்டியிருக்கிறது வயலன்ஸ் வந்து ஏற்கனவே சினிமால சொல்லப்பட்ட வயலன்ஸ். அப்புறம் அவங்க லைஃப்ல நடந்ததுல கொஞ்சத்த எதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்க ஒரு காட்ட முடியும். 0.5 10% ஓகே. எதெல்லாம் நம்ம காட்ட முடியும். தலைய வெட்டுறதுன்றது நம்ம 100கணக்கான சினிமால பார்த்தது கரெக்ட். தான். பட் ஆக்சுவலா தலைய வெட்டும்போது என்ன நடந்திருக்குன்னா, தலைய வெட்டி ஃபுல்லா வந்து அத ஸ்மாஷ் பண்ணி, கண்ண வெளிய எடுத்து, உருட்டி, தலையிலருந்து மூளைய எடுத்து, மூளைய வந்து டேஸ்ட் பார்த்த வரைக்கும் நடந்திருக்கு. இப்ப இத நீங்க விஷுவல் பண்ண முடியுமா?